வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் அட் தமிழ். நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் உங்களுடைய பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் டு பை இன் 2025 மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய ஜூம் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட ஒரு நல்ல டீசன்ட் பர்ஃபார்மன்ஸோட ஒரு மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக டிசைன்லாம் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ரேஞ்சில் பண்ணியிருப்பாங்க ஹீரோ. அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு ஸ்கூட்டரை அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9.8 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டோட்டல் வெயிட் 120 kg, சீட் ஹைட்டு 777 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,14,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளோடைய ஆன் ரோட் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸுக்கு ரிலி ஒரு வர்த்தபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட NTORQ 125. என்னப்பா இந்த வெஹிக்கிளை போய் 4th பிளேஸில் போட்டிருக்கு, இது நல்ல ஸ்கூட்டர் தானேன்னு கேட்டிங்கன்னா அவன் நல்ல ஸ்கூட்டர் தான். பட் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு சில ரீசன்ஸ்க்காக தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. அது என்ன ரீசன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மைலேஜ்ன்றது இந்த ஸ்கூட்டர்கிட்ட நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் எதிர்பார்த்துட முடியாது. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ்ன்றது இருக்குது. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மைலேஜும் கம்மியாக தான் இருக்குது. பட் இதை விடையும் கொஞ்சம் நல்ல பெட்டர் மைலேஜும் தந்து இதுக்கு ஈக்குவலான ஆல்மோஸ்ட் ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸும் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்குதுன்றப்ப நிச்சயமாக நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் ஃபீல் ஆகலை மைலேஜ் பொறுத்தளவுக்கு. மற்றபடி ஓகே தான், டிசைன் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான 3 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களா உங்களுக்கு 9.25 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 48லாம் தருமான்றது டவுட் தான். நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப ஒரு 45 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் அக்ரெசிவ் பண்ணுறீங்கப்ப இன்னும் கொஞ்சம் மைலேஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. SPD மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய டோட்டல் வெயிட் 118 kg, சீட் ஹைட்டு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா உங்களுக்கு 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த டாப் மாடல் 1,28,000 வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் TFTயில் கொடுத்து அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ் பிளான்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் டாப் மாடல் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகலாம். பட் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற நிறைய விஷயங்கள் அந்த வெஹிக்கிளில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம யமாவோடைய ரேஸ் ZR 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் நல்ல மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி மோட்டர் சைக்கிளுமே கூட இந்த ஒரு Yamaha ரேஸ் ZR 125. இது ஏன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள்னு சொல்கிறேன்னா வச்சுங்களேன், இது வரைக்கும் பார்த்த அந்த ஒரு டிவிஎஸோட NTORQம் சரி, நம்மளுக்கு ஹீரோடைய ஜூமும் சரி, நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் இருந்தாலும் அதோடைய சீட்டிங் அந்த ஒரு சீட்டிங் ஸ்பேஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட்டிங்கிறது நல்ல ஒரு ப்ராடாகவும் ஒரு அளவுக்கு நல்ல ஃப்ளாட் சீட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. கம்ஃபர்டபுள் விஷயத்தில் ஃபுட்போர்டும் ஒரு டீசெண்டான ஸ்பேஸு எல்லாமே ஓவரால் வெஹிக்கிளுடைய ரைடிங் டைனாமிக்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த வெஹிக்கிள் வந்து ஃபேமிலி பர்பஸுக்கும் ஓரளவுக்கு சூட்டபிள் தான். பட் பக்கா ஃபேமிலினா அதுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த வெஹிக்கிள் பொறுத்தாலே கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும்
இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க வந்தார் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, இல்லை அந்த ஒரு ஸ்மைல் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கும் பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மைலேஜ்ன்றதை இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும் அட் தி சேம் டைமில் நல்ல ஒரு சூப்பரான மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் உங்களுக்கு 99 kg, சீட் வெயிட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் உடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 95,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங்கும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் வருது. பட் நான் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியை கொடுத்துருந்தாலும் அது அந்த அளவுக்குலாம் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிங்களா இந்த 2025 மாடல். இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களா, ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இதுதான் ஒன்லியான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லாமல் உங்களுக்கு டிசைனும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ்னாலே கொஞ்சம் அப்படியே ஓல்ட் ஸ்கூல் டோனில் வரும்னு நினைக்கலாம். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் டோட்டலி ஆப்போசிட், நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்னோவேட்டிவ் டோனில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய ஆன்ரோட் ப்ரெசன்ஸ்ன்றதை எட்டு வந்திருப்பாங்க. ரியலி டிசைன் பார்த்தோன்னே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோடைய ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் மாடர்னாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதோடைய அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸ் நல்லா தாராளமாக பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஃபுட்போர்டும் நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய விஷயம். அது இல்லாமல் இந்த ஃபியூல் ஃபில்லிங்லாம் இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கின்றனால உங்களுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 கொடுத்துருந்த மாதிரி சேம் 33 லிட்டர்ஸ்க்கான ஒரு நல்ல பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நிறைய பொருளை ஈஸியாகவே உங்களால் வச்சு கேரி பண்ண முடியும். அதனால் ஃபேமிலிக்கு ரியலி நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோனில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 13.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 82 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுமான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்ப பிரேக்கிங்கில் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 105 kg, சீட் வெயிட் 770 mm. ஆக மொத்தத்தில் உங்களோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 95,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,09,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது ரியலி இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலிக்கான ஆப்ஷன்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் வைக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவென்ஜர் 125. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ரியலி ஒரு அண்டர் ரேட்டரான ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். இந்த ஒரு வெஹிக்கிளை அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு நம்ம டிவிஎஸ் என்டார்க் அண்ட் மற்ற 125cc மாதிரி இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டி ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகே, கம்ஃபர்டபுள் தான். அது இல்லாமல் உங்களுக்கு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்லையும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசைனில் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோடையும் நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டியோடையும் இந்த ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸ் கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஸ்போர்ட்டினஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர் செட்டப்லையும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு சுசுகியோட அந்த ஒரு நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு 124.3 cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 bhp அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90 km/h
வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோடைய பிரேக்கிங் செட்டப்பு என்னோடைய ஒரு ஃபேவரட்டான பிரேக்கிங். ஆமாம், இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டான பிரேக்கிங் எந்த வெஹிக்கிளுக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் இந்த வெஹிக்கிளை தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மாதிரி லிங்க் பண்ணியிருப்பாங்க. பிரேக்கிங் பைட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த செக்மெண்ட்லேயே. பட் டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 106 கேஜி, சீட் எயிட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,10,000 கிட்ட வரைக்கும் வருது. முதல்லன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ப்ரைஸிங் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இப்போ இந்த வெஹிக்கிள்னு கூட ஒரு நல்ல ரீசனபிள் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ஆஃபர் ஆகுதுன்றப்ப really ப்ரைஸிங் விஷயத்தில் இவங்களும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5 உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.